ஒரு திரவத்தின் மீது அழுத்தம் அதிகரிக்கும் போது அதன் கொதிநிலை ஏன் அதிகரிக்கிறது? அதேபோல், அழுத்தம் அதிகரிக்கும் போது ஆவியாதலுக்கு தேவையான வெப்பம் ஏன் குறைகிறது? ஒரு திரவத்தின் நிறைவுற்ற ஆவி அழுத்தம் அதன் வளிமண்டல அழுத்தம் அல்லது அதைச் சுற்றியுள்ள அழுத்தத்திற்கு சமமாகும் போது அந்த திரவம் கொதிக்கத் தொடங்குகிறது. அழுத்த கலன்: இது ஒரு மூடப்பட்ட பாத்திரம். இதனுள் தண்ணீரை வெப்பப்படுத்தும் போது உருவாகும் நீராவியால் உள்ளே அழுத்தம் அதிகரிக்கிறது. இந்த உயர் அழுத்தம் காரணமாக நீரின் கொதிநிலை உயர்கிறது. இதற்கு நேர்மாறாக, ஒரு திரவத்தைச் சுற்றியுள்ள அழுத்தம் குறைவாக இருந்தால் மிகக் குறைந்த வெப்பத்திலேயே அதன் ஆவி அழுத்தம் அந்த நிலையை எட்டிவிடும். கடல் மட்டத்திற்கு மேல் நாம் கடல் மட்டத்திலிருந்து உயரமான இடங்களுக்குச் செல்லும்போது அங்கு வளிமண்டல அழுத்தம் கடல் மட்டத்தை விட மிகக் குறைவாக இருக்கும். எனவே, அதிக வெப்பம் தேவைப்படாமலேயே ஆவி அழுத்தமானது சுற்றியுள்ள அழுத்தத்திற்கு சமமாகிவிடும். வேறு வார்த்தைகளில் கூறினால், கொதிநிலை குறைகிறது. வேதியியல் ஆய்வகங்களில் கரைப்பான்கள் வெப்பப்படுத்தப்படாமலேயே வெற்றிடத்தின் உதவியுடன் ஆவியாக்கப்படுகின்றன. அழுத்தம் அதிகரிக்கும் போது திரவத்தின் மூலக்கூறுகள் மிக நெருக்கமாக அழுத்தப்படுகின்றன. அதிக அழுத்தத்தில் திரவம் ஏற்கனவே அதிக ஆற்றல் கொண்ட நிலையில் இருப்பதால் அதை ஆவியாக மாற்றுவதற்கு தேவைப்படும் கூடுதல் வெப்பம் குறைவாகவே போதுமானது.